கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு துதி கன மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு விசை இந்த ஓப் டிவியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாக கடவதாக. தொடர்ந்தும் இந்த காலாண்டிலே நாம் மதிப்பு மிக்கவர்களா என்று தலைப்பின் கீழாக இன்னைக்கு துணை தலைப்பாக 5வது தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். 5வது துணை தலைப்பு வெயிட்டிங் என்கிற, காத்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு என் கேள்வி என்ன அப்படின்னா, காத்து கொண்டிருப்பது என்றால் என்ன? இன்னைக்கு நம்ம எதற்கெல்லாம் காத்து கொண்டிருக்கிறோம், எதுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்றோம் என்கிற ஒரு கேள்வி நான் கேட்பேனா, நீங்க என்ன சொல்வீங்க அப்படின்னா, பல விருப்பப்படுகிற காரியத்திற்கு நம்ம என்ன செய்வோம், காத்து கொண்டிருப்போம். சரிங்களா? எப்போ திருமணம் நடக்கும், திருமணம் நடந்துடுச்சுன்னா எப்போ குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தைய எங்க படிக்க வைக்கணும் அப்படின்னு வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்காக நம்ம என்ன செய்வோம், காத்து கொண்டிருக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். உதாரணத்திற்கு ஒரு தகப்பன் தனக்கு 2 பிள்ளைகள், அந்த 2 பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா அப்பா பார்த்து கேட்கறாங்க, அப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ அப்பா கிட்ட சைக்கிள் கேட்ட உடனே அப்பா என்ன சொல்றாரு, இந்த மாசம் அப்பாவுக்கு சம்பளம் கம்மியா வந்திருக்குது, அடுத்த மாசம் வரைக்கும் நீங்க கொஞ்சம் காத்துருங்க, அப்பா உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சின்ன பிள்ளைகளுடைய உள்ளத்துல என்ன ஓடிக்கொண்டிருக்கும் அப்படின்னா, எப்போ அடுத்த மாசம் வரும், எப்போ அடுத்த அப்பாவுக்கு சேலரி வரும், அப்பாவுக்கு அடுத்து சம்பளம் எப்போ வரும். ஏன் அப்படின்னா, இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சைக்கிளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அவர்கள் விருப்பப்பட்ட காரியங்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டுமானால் தகப்பன் சொன்ன சொல்லுக்கு காத்திருக்க வேண்டும். இதுதான் ஒரு சின்ன உதாரணம். இன்னைக்கும் கூட வேதாகமத்தில் நன்றாய் அறிந்திருக்கிற பிரபலமான அநேக போதகர்களாய் பேசப்பட்ட ஒரு தெரிந்த ஓமை ஒன்று நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள போறேன். ஆனா இன்னைக்கு அதை கொஞ்சம் வித்தியாசமான கோணலிலே படிக்க நான் ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், கெட்ட குமாரனுடைய கதை. ஆமா, இதுல ஒரு அப்பா இருக்கிறாரு, மிகுந்த செல்வந்தன். அவருக்கு 2 குமாரர்கள், ஒன்று மூத்த குமாரன், இன்னொன்று இளைய குமாரன். 2 பேர் இருந்தாலும் அப்பா 2 பேர் ஒரே மாதிரி வளர்க்குறாரு. என்னென்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் அடுத்தடுத்து வீட்டில் போய் என்ன செய்யலாம், வேதாகமத்தில் அழகாக நீங்கள் வாசிக்கலாம். இதில் இளைய குமாரனை அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, இளைய குமாரன் தான் கெட்ட குமாரன். ஏன்னா அப்பா அம்மா பேச்சை கேட்கல, அப்பா பேச்சை கேட்காம ஆஸ்தியை பெற்றுக்கொண்டு என்ன செஞ்சுட்டான், தூர தேசத்திற்கு போய் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு பாவியாய் வாழ்ந்தான் என்கிற ஒரு கண்ணோட்டம் இன்னைக்கு நமக்கு உண்டு. ஆனா இன்னைக்கு என் கேள்வி என்னன்னா, உண்மையிலே இந்த ஓமையில கெட்ட குமாரன் யாருங்க இந்த கெட்ட குமாரன் என்பதை நாம் பார்க்க போறோம். யாருக்காக அப்பா காத்திருந்தார் என்பதை நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போறோம். வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் நீங்கள் தரப்பீர்களானால் 15ஆம் அதிகாரத்தில் 11 to 32 வரை அழகாய் அவரை குறித்து அநேக காரியங்களை நாம் படிக்கலாம். ஒரு தகப்பன் இருக்கிறாரு, அவருக்கு 2 குமாரர்கள், மூத்த குமாரன் இளைய குமாரன். இளைய குமாரன் என்ன பண்றானா, அப்பா நீ எனக்கு சேர்த்து வச்ச ஆஸ்தி நீங்க என்ன செஞ்சிருங்க, எனக்கு நீங்க கொடுத்துருங்கன்னு அப்பா கிட்ட போராட்டி அப்பா கேட்ட உடனே என்ன செஞ்சிடறாரு, வேணான்றாரு. ஆனா அவன் என்ன செய்யல, கேட்கல. ஆனாலும் வாங்கிட்டு என்ன செய்யறான், அப்பா விட்டு தூரம் போயிடறான். வீட்டை விட்டு தூரம் போய் அவன் குடிக்கிறது, ஆடுறது, களியாட்டம், பல போன்ற அநேக காரியங்களை, உலகத்திற்கு ஏத்த காரியங்களை செய்து பாவத்தில் விழுந்து பாவத்தில் வாழ்ந்தவனாய் ஒரு குமாரனை நாம் காண்கிறோம். ஆனா நாட்கள் செல்ல செல்ல வேதம் சொல்லுகிறது, பஞ்சம் காலம் வந்தது. பஞ்சம் காலம் வந்த உடனே அவன் கூட இருந்த நண்பர்கள் யாருமே இல்லை, எல்லாரும் கைவிட்டு போயிட்டாங்க. கைவிட்டு போன சூழ்நிலையில இப்போ இந்த இளைய குமாரனுக்கு தான் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடையாது. சாப்பாடு இல்லாம போயிடுச்சு. அங்கும் இங்கும் ஓடுறான், தேடுறான், அலையறான், ஓடாடுறான், எதுவுமே கிடைக்கல. ஆனா வேதாகமம் சொல்லுகிறது, 15ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நல்ல கவனிங்க, ஒரு அழகான வசனம். அந்த தேசத்தில் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களிலே பன்றிகளை மேய்க்க அனுப்பினான். எவ்வளவு நல்லா சொல்லுது பாத்தீங்களா? இந்த வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, யாரெல்லாம் அப்பாவை விட்டு போறாங்களோ அவங்க பன்னி மேய்க்கிறதா லாக்கி.
நான் இவரை சொல்றேன், இளையகுமாரனை சொல்றேன், உங்களையும் தான் சொல்றேன். அப்பாவை விட்டு தூரம் போயிட்டோம் அப்படின்னா நம் அப்பா கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறத அனுபவிக்கிற நாட்கள் கொஞ்சம் தான். ஆனா அப்பா கூட இருந்தா கஷ்டம் வந்தாலும் அப்பா எப்படி இருந்தாலும் தாங்கி பிடிச்சிருவாரு. ஆனா அப்பாவை விட்டு தூரம் போன இளையகுமாரனுடைய வாழ்க்கையை பாருங்க. அப்பா விட்டு தூரம் போனா பண்ணி மேய்க்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டான். அதோட நினைஞ்சிச்சா? இல்ல, அதோட நிக்கல. தொடர்ந்து அடுத்து பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அவனுக்கு சாப்பாடு இல்லாதவனா இருந்தான். சாப்பாடு இல்லாத போது பன்றியை மேய்த்து கொண்டிருக்கிறான். அந்த மேய்க்கிற பன்றிக்கு என்ன இருக்குது? சாப்பாடு இருக்குது. ஏன்னா அந்த பன்னிக்கு சாப்பாடு போட்டது யார் தான்? இவன் தானே, இளையகுமாரன் தானே. அப்ப சாப்பாடு போட்டு அந்த பன்றிகள் மத்தியில உக்காந்து கொண்டிருக்கிறான். உக்காந்துக்கும் பொழுது அவனுக்கு ஒரே ஆசை, ஒரு பக்கம் பசி. அந்த பசி நிமித்த ஆசை. என்ன ஆசைன்னா, ஆஹா, இந்த நான் மேய்க்கிற பன்னிக்கு கூட சோறு இருக்குதே, எனக்கு சோறு இல்லையே என்ற ஒரு ஆசை, ஒரு பொறாமை. என்ன பொறாமை தெரியுமா? மனுஷனா இருக்கிற எனக்கு ஒண்ணுமே இல்லையே, இந்த பன்னிக்கு சாப்பாடு இருக்குது என்ற பொறாமை யாருக்குள்ள வந்துச்சு அப்படின்னா இளையகுமாரனுக்குள்ள வந்துச்சு. அதுதான் அடுத்து 16ஆம் வசனத்தை வாசிக்கிற, நீங்க நல்லா கவனிங்க. அப்பொழுது பன்றிகள் திங்கிற தவட்டினாலே தன் வயிற்றை நிரப்பினான், ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. என்ன சொல்லுது வசனம் அப்படின்னா, பன்றிகள் சாப்பிட்டு பாருங்க தவட, அதை அவன் சாப்பிட்டான். அப்ப அவன் சாப்பிடுறதுக்கு காரணம் என்ன? அவன் பசி உள்ளவனா இருந்தான். அவன் பசி உள்ளவனா இருந்த போது அவன் நினைக்கிறான், என்ன யோசிக்கிறானா, மனுஷனா இருக்கிற 6 அறிவு இருக்கிற எனக்கு சோறு இல்ல, 5 அறிவு இருக்கக்கூடிய பன்றிகளுக்கு சோறு இருந்ததே என்பதை பார்த்து அவனுக்கு அந்த பன்னிங்க மேல பொறாம வருது. அது மேல அந்த சாப்பாட்டு மேல ஆசை வருது. இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, மனுஷன் எப்ப பொறாமப்படுவான் தெரியுமா? பன்னி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது. இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவங்கிட்ட காசு இருக்கும் போது பொறாமப்படல, செல்வமா வாழும் போது பொறாமப்படல, அப்பா கூட என்ஜாய் பண்ணும் போது அவன் பொறாமப்படல. ஒண்ணுமே இல்லாம, நம்ம கிட்ட இல்லாம இன்னொருத்தர்கிட்ட இருக்கிறதை பார்த்து அவன் பொறாமை உள்ளவனா இருந்தான். இன்னைக்கும் உலகத்துல அநேகருடைய நிர்புத்தி எப்படி இருக்குதுன்னா, இன்னொருத்தர் நல்லா இருந்தா நமக்கு பிடிக்காது, இன்னொருத்தர் நல்லா வாழ்ந்தா நமக்கு பிடிக்காது, நம்மளை விட ஒரு படி மேல இருந்தா பிடிக்காது. யார் தெரியுமா அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்க? எவன் ஒருவன் பன்றிகளின் மத்தியில் அமர்ந்திருக்கிறானோ அவனுக்கு தான் பொறாமையின் புத்தி. நான் சொல்லுங்க, வேதம் அழகா சொல்லுது. இளையகுமாரனுக்கு எப்ப பொறாமை வந்துச்சு, எப்ப ஆசை வந்துச்சுன்னா, அந்த பன்றிகள் சாப்பிடுற சாப்பாட்டை பார்த்து, அந்த பன்றிகள் மத்தியில் அமர்ந்திருப்பதை பார்த்து தான் அவனுக்கு பொறாமை வந்ததை நாம் காணுகிறோம். எல்லாம் முடிஞ்சிச்சா? எல்லாம் முடிஞ்சிட்டு அவன் இப்ப யோசிக்கிறான், ரிக்ரெட் பண்றான், நான் தப்பு பண்ணிட்டேனே, அப்பா கிட்ட இருந்த நல்லா இருந்திருக்குமே. இன்னைக்கு கூட அநேகர் அந்த இளையகுமாரனை போல பாவம் செய்து, தவறு செய்து, அக்கிரமம் செய்து, ஆண்டோடைய வழியை விலகி தூரம் போயிருந்தாலும் வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஏசாயா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். நீங்க வீட்டுல திறந்து வாசிங்க. இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது நீங்க வேதாகமத்தை திறந்து நீங்கள் வாசிப்பீர்களானால், பாஸ்டர் சொல்றதா ரைட்டா தப்பான்னு பாருங்க, சரியா இருக்கும், கரெக்டா இருக்கும். வேதம் அழகா சொல்லுதுங்க. ஆனாலும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆனாலும் என்ன? என்னாலும் நீ வழி விலகி போயிருந்தாலும், நீ பாவம் செய்திருந்தாலும், நீ தூரம் போயிருந்தாலும், நீ மறந்திருந்தாலும், கர்த்தர் இறங்கும்படி கர்த்தர் உனக்காக காத்திருப்பார். தொடர்ந்து போய் வாசிங்க. உங்கள் மேல் மனம் துருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். 2 காத்திருக்கிற, 1 நாம் கர்த்தருக்காக காத்திருக்கணும், 2வதாக கர்த்தரும் நமக்காக காத்திருக்கிறார். நாம் கர்த்தருக்காக காத்திருப்போமானால் நாம் பாக்கியவான்கள். ஆனா இன்னைக்கு உலகம் எப்படி ஆயிடுச்சுன்னா, கர்த்தர் நமக்கு காக்கிற அளவுக்கு வழி விலகி போயிருக்கிறோம். ஒரு பக்தன் அழகாய் சொல்லுகிறான், இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்ல, இயேசுவை தவிர தஞ்சம் இல்லை. அப்படியே சரணத்தை நீங்கள் கேட்கும் போது அந்த சரணம் சொல்லுகிறது, நான் உம்மை விட்டு தூரம் போனாலும் நீர் ஓடி ஓடி தேடி வருகிறீர், நான் உம்மை மறந்து தூங்கிவிட்டாலும் என்னை தூங்காமல் காத்து நிற்கிறீர். எவ்வளவு ஒரு அழகான வரி இல்ல என் அன்பு தேவஜனமே? இன்னைக்கு அநேகர் அப்படிதான். ஏசப்பா விட்டு ஓடி ஓடி போயிடுறோம். அவர் கிட்ட வர வர நம்ம தூரம் போய்கொண்டே இருக்கிறோம். நம்ம மறந்து 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 இரவுல தூங்கிடுறோம்.
சில நேரத்தில் ஜெபம் பண்றதுல, நன்றி சொல்றதுல, ஸ்தோத்திரம் சொல்றதுல, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை விட்டு தூரம் போனாலும் நான் பின்னாடியே ஓடி வருவேன். நீ என்னை மறந்துட்டாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் உனக்காக காத்திருக்கிறேன். ஆனாலும் நான் உனக்காக காத்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அல்லவா? அப்படிதான் இந்த இளையகுமாரனுடைய கதையிலையும் நடந்து கொண்டிருந்தது. தொடர்ந்து நீங்கள் அந்த ஓமையை வாசிப்பீர்களானால் அந்த ஓமையில் அழகாய் சொல்லுகிறது, அவன் புத்தி உள்ளவனாய் மாறி எப்போ பண்ணி திங்கிற தவட தின்னானோ அவனுடைய தெளிவு திறந்ததாய் நாம் காணுகிறோம். உடனே நினைக்கிறான், அப்பா கிட்ட போயிடுவோம், மன்னிப்பு கேட்டுருவோம். அப்பா, நான் உங்க பிள்ளையா இருக்க, என்ன இல்லை, தகுதி இல்லை, என்னை உங்க வீட்டு வேலைக்காரனா என்னை சேர்த்துக்குங்க அப்படின்னு கேட்க அவன் பிளான் பண்ணிட்டான். இப்போ பிளான் பண்ணிட்டு ஏஞ்சிக்கிறான், போகிறான். அப்போ அப்பா கிட்ட ஓடி போனோன்னு ஆசைப்பட்டு இப்போ போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வசனம் அழகாய் சொல்லுகிறது, நல்ல சூப்பரான வசனம். அப்பா இங்கே தான் இளையகுமாரனை கண்டுபிடிக்கிறாரு. அந்த 15ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வாக்கிய விதமாய் சொல்லுகிறது, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே, நல்ல கவனிக்கணும், எவன் இளையகுமாரன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு. என் கேள்வி என்னன்னா, இளையகுமாரன் வரான்றது தகப்பனுக்கு எப்படி தெரியும்? அவர் ஒரு செல்வந்தன், ஒரு ராஜா, அவருக்கு கீழே அநேக ஊழியக்காரர்கள், அவருக்கு கீழே அநேக வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அந்த வேலையெல்லாம் பார்க்கறத விட்டு சிங்காசனத்துல ஏசி போட்டு ஜாலியா இருக்கிறத விட்டு அவர் ஏன் இவரை பார்க்கணும்? இவருக்கு எப்படி தெரியும்? அதுதானே ஒரு கேள்வி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தகப்பன் என்னதான் ராஜரீகமா இருந்தாலும் தான் இழந்த பிள்ளைக்காக அவர் காத்திருந்தார். என் பிள்ளை எப்போ வரும்? ஏதோ புத்தி இல்லாம தூரம் போயிட்டான், ஆசைப்பட்டு தூரம் போயிட்டான், அவன் கஷ்டப்படுவான் அவருக்கு தெரியும். ஆனாலும் என் பிள்ளை வரும், என் பையன் வருவான் அப்படின்னு காத்து கொண்டிருந்தார். அவர் காத்து கொண்டிருக்கிறபடியால் இவன் மனம் திரும்பி மறுபடியும் வருகிற சூழ்நிலையில அவன் தூரத்தில் வரும்போதே தகப்பன் அவனை கண்டு. நீங்க பைபிள்ல ஒரு வார்த்தையும் விவரித்து பொறுமையாய் நிறுத்தி படிச்சு பாருங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பைபிள் ரொம்ப அழகா இருக்கும். அப்ப அப்படி படிக்கும் பொழுதுதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் தூரத்தில் வருவதை தகப்பன் கண்டு. இப்ப என் கேள்வி என்னன்னா, இப்போ ரொம்ப நாளா பஞ்சம், பண்ணி மேய்க்கிறவன் ராஜ வஸ்திரத்தை போட்டு பண்ணி மேய்க்க மாட்டான். அவன் ராஜாவுடைய குமாரனா இருந்தாலும் ராஜ வஸ்திரத்தை போட்டு அவனால பண்ணியை மேய்க்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் துணி எப்படி இருந்திருக்கும்? பண்ணி மேய்க்கிறவன் என்னதான் குளிச்சாலும் அவன் மீது நாற்றம் அடைந்திருக்கும். பஞ்சத்துல அவன் ஷேவ் பண்றதுக்கு இல்ல தாடி எடுக்கிறதுக்கு காசு இருந்துச்சோ இல்லையோ தெரியல, முடி வெட்டுறதுக்கு காசு இருந்துச்சோ இல்லையோ தெரியல, முடியெல்லாம் வளர்ந்து போயிருக்கும், தாடியெல்லாம் வளர்ந்து போயிருக்கும், துணியெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கும், ரொம்ப அழுக்கா இருந்திருப்பான். அவன் மேல வாசனை வந்திருக்கும், அவன் மேல நாரி இருக்கும். ஆளே வித்தியாசமா மாறிட்டு இருப்பான், ஆளே மாறி போயிருப்பான். ஒரு மாறி போனவனா இங்கிருந்து கடந்து செல்லும் போது ராஜகுமாரனாய் செல்கிறான், ஆனா வரும்போது ஒன்றுமில்லாத பிச்சைக்காரனா திரும்பி வரான். அப்பாக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும்ல, என் புள்ள ராஜகுமாரன் பிச்சைக்குமாரனா வருவானா, பிச்சைக்கார தூரம் போடா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறினாலும் நம்மை கண்டுபிடிக்கிறவர் நம்முடைய கர்த்தர் ஒருவர் தான், நம்முடைய அப்பா ஒருவர் தான். அவன் மாறினாலும் அவன் தோற்றம் மாறினது, அவன் மேல் நாற்றம் இருந்தது. ஆனா அழகா சொல்லுது, தகப்பான் அவனை கண்டு கட்டி அணைத்து முத்தமிட்டு. அப்ப என்ன அர்த்தம்? அவன் எவ்வளவு வாசனையா இருக்கிறான்றது அர்த்தம் இல்ல, அவன் எவ்வளவு நாத்தடிக்கிறான்றது அர்த்தம் இல்ல, அவன் எப்படிப்பட்டவன் அர்த்தம் கிடையாது. என் புள்ள திரும்பி வந்துட்டானா அது போதும்பா. அவன் நாற்று அடிக்கிறானா, துணி போட்டிருக்கிறானா இல்லையா, அவன் பண்ணி மேய்ச்சானா, அவன் கப்பு பிடிச்சவனா, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, அவன் சகுதியில் வாழ்ந்தவனா இருந்தாலும் சரி, என்னை தேடி என் புள்ள வந்துட்டான்ல, எனக்கு பக்கமா என் புள்ள வந்துட்டான்ல, எனக்கு அப்பா வேணும்னு அவனுக்கு புத்தி வந்துடுச்சுல்ல, அதை தெரிந்தவனாய் தன் தகப்பன் பக்கமாய் ஓடுகிறான். ஓடின பிற்பாடு தகப்பனும் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவங்ககிட்ட பேசுறாரு. இப்போ இளையகுமாரன் சொல்றான், அப்பா நான் தெரியாம பாவம் பண்ணிட்டேன், நான் உங்க வீட்டுல குமாரனா இருக்க நான் தகுதியற்றவன், பாத்திரன் அல்ல, ஒரு வீட்டு வேலைக்காரனை என்ன வச்சுக்கோ,
ஆனா அப்பா சொல்றாரு, நோ, என்னை நீ தேடி திரும்பி வந்துட்டல்ல, நான் உன்னை மறுபடியும் நான் சுத்திகரிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஊழியக்காரனை கூப்பிட்டு சொல்றாங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுப்பித்து இவன் கைக்கு மோந்திரத்தையும் இவன் கால்களுக்கு பாதரட்சங்களை போடுங்க. தொடர்ந்து வாசிப்பீர்களானால் கொளுத்து கன்றுக்குட்டியை கொண்டு வந்து அவனுக்கு அடிங்க, பெரிய போஜனத்தை, பெரிய விருந்தை உண்டாக்குங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல? இதை கண்டு மூத்த குமாரன் பொறாமப்பட்டுட்டான். இப்போ உள்ள ஒரே மியூசிக் சவுண்டு, டான்ஸ், மியூசிக் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மூத்த குமாரன் வயல்ல இருந்து வரான். வயல்ல இருந்து வந்த பிற்பாடு ஊழியக்காரனை கேட்கறான், என்னங்க சத்தம்? அப்ப அவர் சொல்றாரு, உங்க தம்பி காணாம போயிருந்தாரு, உங்க தம்பி ரொம்ப நாள் வீட்டுல இல்லாம போயிருந்தாரு, அவர் வந்துட்டாரு. வேதம் சொல்லுகிறது, நீங்க தொடர்ந்து வீட்டுல வாசிப்பீர்களானால், மூத்த குமாரன் எதுக்குள்ள பிரவேசிக்கலையா? வீட்டுக்குள்ள பிரவேசிக்கவே இல்லையா? அவன் சந்தோஷமே படலையா? இப்ப சொல்லுங்க, இதில் கெட்ட குமாரன் யார் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது மூத்த குமாரன் தான் கெட்ட குமாரன். இன்னைக்கு அநேகர், நீங்களும் நானும் மூத்த குமாரனை போல கூடவே இருக்கிறோம். யார் கூட? ஆண்டவர் கூடவே. எப்படி? சபை சபை சபை, ஊழியம் ஊழியம்னு. ஆனா ஏதோ ஒரு நெருக்கடி வரும் பொழுது சபைக்கு சாதகமாய் நிற்கிறோமா? ஊழியத்திற்கு சாதகமாய் நிற்கிறோமா? பாஸ்டருக்கு பக்கத்துல உறுதுணையா நிற்கிறோமா? நோ. குறை சொல்றது, சபையை குறை சொல்றது, பாஸ்டரை குறை சொல்றது, குறை சொல்லி 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 நான் கிறிஸ்தவன் 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 பைபிளை மாத்திரம் கையில பிடிச்சுன்னு ஊரை ஏமாத்திர வேஷம் போடுகிற நடிக்கிற கிறிஸ்தவர்களா இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தவிர, உத்தமன் உள்ள உண்மையான கிறிஸ்தவர்களா எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேருங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? உண்மையான கிறிஸ்தவர்களா, வேஷம் போடுற கிறிஸ்தவர்களா, நடிக்கிற கிறிஸ்தவர்களா, நாடகம் போடுகிற கிறிஸ்தவர்களா? அப்படிப்பட்ட கிறிஸ்தவனுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடமே இல்லை. உன் பேர் கூட தெரியாது ஆண்டவருக்கு. வேதம் சொல்லுகிறது, நீ யாருன்னு கேட்க போறாரு? நீ யாருன்னு கேட்க போற? உன்னை நான் அறியேன், என்னை விட்டு அகன்று போ. எப்போங்க? நடிக்கும் பொழுது. ஆனா இளையகுமாரனுடைய வாழ்க்கையில பாருங்க, அழகா பைபிள் சொல்லுது, இளையகுமாரன் வெளியே தொலைஞ்சிட்டான், ஆனா கண்டுபிடிக்கப்பட்டான். மூத்த குமாரன் வீட்டுள்ளேயே தொலைஞ்சிட்டான், ஆனா கண்டுபிடிக்க முடியல. புரியுதுங்களா நான் சொல்றது? younger son lost outside but found, elder son lost inside but we couldn't find. காரணம் என்னங்க? இன்னைக்கு உள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கிறோம்ல, ஆனா எப்படி இருக்கிறோம்? அப்படி அனலா இல்லாம, இப்படி குளிரா இல்லாம வெது விதுப்பா இருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் வானான்றார். இதுல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன தெரியுமா கொடுக்கிறாரு? இளையகுமாரோட வாழ்க்கையை நீங்கள் ஒரு விசை திறந்து அழகாய் வாசிப்பீர்களானால், மகனா இருக்கும் பொழுது அவன் கேட்டதை கொடுத்தார், மனம் திரும்பின போது அவன் கேளாததையும் கொடுத்தார். அவர்தான் கர்த்தர். காரணம், அவர் காத்திருக்கிறார். எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? கொஞ்சம் குழப்பமா இருக்குதே. கொஞ்சம் மேல வாசித்து பாருங்க. அவன் மகனா, அப்பாக்கு மகனா இருக்கும் பொழுது, அப்பா என் ஆஸ்தியில நீ சேர்த்து வச்சிருக்கிறப்பா, எங்க ஆஸ்தியில எங்க 2 பேருக்கு பாதி பாதி கொடுத்துருங்க, என் ஆஸ்தியில என் பங்கு என்ன இருக்குதோ என் பங்கை கொடுத்துருங்கன்னு அவன் கேட்ட பொழுது அவன் மகனா இருந்தான். அப்ப அப்பா சொல்றாரு, உன்னோட இது உனக்கு கொடுக்காம நான் யாருக்கு கொடுக்க முடியும்? அப்ப அப்பா என்ன சொல்றாரு? இந்தப்பா நீ கேட்ட ஆஸ்தின்னு கொடுத்துடுறாரு. அப்ப கேட்டதை அவன் எப்ப பெற்றுக்கொண்டானா? மகனா இருக்கும் போது. இப்ப போய் அடிபட்டு புத்தி வந்து இப்ப நான் தப்பு பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன்னு எப்ப மனம் திரும்புறானோ, மனம் திரும்பி அப்பா கிட்ட வந்தானோ, அவன் அப்பா கிட்ட என்ன கேட்டு வந்தான்? நான் உங்க வீட்டு வேலைக்காரா இருந்தா போதும் தான் வந்தான். ஏன் தெரியுமா? 3 வேளை சோறுனா கிடைக்கும், வயிற்ற நிரப்பிக்கலாம், ஒரு வேலைக்காரனா ஊழியக்காரனா இருந்துட்டு நம்ம வாழ்க்கையை பொழைச்சிக்கலாம் அப்படின்னு தான் வந்தான். ஆனா அவன் இங்க எதை கேட்கல? உயர்ந்த வஸ்திரத்தை கேட்கல, பாதரட்சங்களை கேட்கல, மோந்திரத்தை கேட்கல. காரணம் என்ன? இதெல்லாம் அவன் கேட்காவிட்டாலும் தகப்பன் ஏன் கொடுத்தாருன்னா, அவன் மனம் திரும்பிட்டான். என் மகனா இருந்ததை விட அவன் மனம் திரும்பி வந்தான் பாரு. இப்ப 2 குடுறா, டபுளா குடுறா, ஆசீர்வாதம் பண்றா. சொல்றான், ஊழியக்காரன் கூப்பிட்டு சொல்றான்,
வெட்டுங்க, ஆட்டை வெட்டுங்க, மாத்த வெட்டுங்க, கொழுந்த கன்றை வெட்டுங்க, என் பிள்ளைக்கு ஒரு பெரிய பண்டிகை பண்ணுங்க, பிரம்மாண்டமா நடத்துங்க அப்படின்னு அவன் கேளாததையும் அவன் எதிர்பார்த்தது ஒண்ணு. ஆனா தன்னுடைய தகப்பன் இளையகுமாரனுக்கு அங்க செய்ததை வேற. சந்தோஷப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான். ஒன்லி ஒன் ரீசன், அவன் திரும்பி வந்துட்டான். இன்னைக்கும் கூட வேதம் விவிதமாய் சொல்லுகிறது. ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் கர்த்தர் நம்ம மேல மனம் திரும்பும்படி காத்திருக்கிறார். நீங்கள் மனம் திரும்ப ஆயத்தமா? அவர் நமக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார். நீங்கள் மனம் திரும்ப ஆயத்தமா? மனம் திருகுகிற தெய்வன், மனம் இறங்குகிற தெய்வன் நமக்காய் காத்திருக்கிற தேவனா இருக்கிறாரு. நீங்கள் மனம் திரும்ப ஆயத்தப்படுவீர்களானால் நீங்கள் கேளாத ஐஸ்வர்யங்களும், கேளாத ஆசீர்வாதங்களும், கேளாத நன்மைகளும் உன்னையும் உன் குடும்பத்தையும் வந்து சேரும். செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே, ரிப்பென்ட், மனம் திரும்ப. இன்னைக்கும் இந்த செய்தியின் வாயிலாக கர்த்தர் உங்கள் உள்ளத்துல பேசிக் கொண்டிருக்கலாம். என்ன பேசுறாரு? உள்ளத்துல என்ன ஓடுது? என்னை விட்டு நீ தூரம் போயிருக்கிறியா? என்னை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உன் இஷ்ட போக்கத்தில் நீ நடந்து கொண்டிருக்கிறாயா? உன் விருப்பத்தின்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஸ்டாப் இட் டுடே. நிறுத்திடு. நீ எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் சரி, நீ இருக்கிற வண்ணமாய் நீ திரும்பி ஓடி வா. நீ எப்படி இருக்கிறியா அப்படியே வா. மனம் திரும்பி வா. நீ இருக்கிற வண்ணமாய் நீ என்கிட்ட வந்துட்டு மனம் திரும்பிட்ட அப்படின்னா நான் உன்னை மன்னிக்க போறேன். நான் மனம் இறங்க போறேன். காரணம், நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் கர்த்தர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார்னா ஒன்னே ஒண்ணுதான், because you and me are valuable. ஏன் காத்து கொண்டிருக்கிறாரு? நீயும் நானும் கர்த்தருடைய பார்வையில மதிப்பு மிக்கவர்கள். அதற்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்புவோம், கர்த்தர் அண்டை சேருவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வராக. கண்களை மூடி நேசிக்கிறதான ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய அருமையான நேசத்திற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய அருமையான பாசத்திற்காக ஸ்தோத்திரம். வேதம் விவிதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்காய் காத்திருக்கிற தேவன். ஆனாலும் உங்களுக்காக இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனம் திரும்பும்படி எழுந்திருக்க பண்ணுவார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் அனைவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. எங்களுக்காக நீங்க காத்திருக்கிறீங்கப்பா, அதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் இளையகுமாரனை போல வழி தவறி போயிருப்போமானால் மனம் திரும்பி வர கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. மனம் திரும்பி வர கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. மனம் திரும்பி வந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை, கேளாத ஐஸ்வர்யங்களும் நன்மைகளும் காண கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. தொலைந்து போன எங்களை கர்த்தர் கண்டுபிடியும். நீர் எங்களுக்காய் காத்திருக்கிறீர்கள் நம்பிக்கையோடு திரும்பி வருகிறோம். பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் சமாதானத்தையும் குடும்பத்தில் கர்த்தர் உண்டாக்குவீராக. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.